என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு என்ன இருக்குது, அவர் சொன்ன மாதிரி வந்து ஆசை அதிகம் வச்சு பாட்டுக்கு டான்ஸ் பண்ண ஒரு ஆக்ட்ரஸ். அது இல்லை, நான் விருமாண்டி மாதிரியான கேரக்டர்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கும் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸாக இருக்குது அப்படின்றது தெரியும். ஏன்னா வந்து ரொம்ப ஐகானிக் கேரக்டர்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து பேசுகிறேன். நல்ல டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், நல்ல ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணியிருக்கேன். தமிழ் மட்டும் இல்லாமல் நிறைய இது பண்ணியிருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ரகுவரன் சாருடைய வைஃபாக உங்களுக்கு தெரியும். அதன் பிறகு உங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா வந்து நான் நிறைய விஷயங்களுக்காக குரல் கொடுப்பேன், நான் பேசுவேன் அப்படின்றது. பெண்ணியம் பற்றின விஷயங்களுக்காகவும் நான் பேசுறதுக்கான எல்லா மேடைகளிலும் நான் அது பேசியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரியான ஒரு மேடையில் நான் வந்து பேசியிருக்கேன்னா கிடையாது. நான் மோட்டிவேஷன் அப்படின்றது வந்து வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழணும், எப்படி பார்க்கணும், ஒரு மனிதனால் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி நிறைய நான் பேசியிருக்கேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமும் கூட. அதாவது நம்ம தொழில் ஒன்றா இருக்கும், நம்ம ப்ரொஃபஷன் ஒன்றா இருக்கும், ஆனால் நாம் யாராக இருக்கோம் அப்படின்றதுல வந்து எனக்கு ரொம்ப கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், இருக்கணும் எல்லாருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்னுடைய பர்சனாலிட்டி, நான் ரோஹிணி எதை விரும்புகிறேன், எல்லாரும் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா எனக்கு வந்து இந்த சினிமா அப்படின்ற ஒரு வெளிச்சம் எனக்கு கொடுத்துருக்கு, அது கிடைச்சிருக்கு. நிறைய பேருக்கு அதுக்கு கிடைக்காது. அப்படியான ஒரு வெளிச்சத்தை வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்றது, இது வந்து என்னுடைய பர்சனல் ஜேர்னி. அதனால தான் நான் பேசியிருக்கேன். தவிர இங்கே நான் வந்து பார்த்த போது நாம வந்து இந்த இடத்துக்கு சரியான ஆளா அப்படின்னு என்ன நினைக்க வச்சிருச்சு. பிகாஸ் நீங்க எல்லாம் வந்து உங்களுடைய மொழியே வேற, அந்த மொழி தான் வந்து சார் பேசியிருக்கிற மொழி. அந்த மொழிக்கு நான் வந்து எந்த மாதிரி பொருத்தி போக முடியும் அப்படின்றது எனக்கு புரியல. பட் ஸ்டில் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நானும் ஷவுகத், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து நான் அது சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து எப்பொழுதுமே நாம இப்படிதான் நாம அப்படின்னு டிசைட் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறதுல ரொம்ப ரொம்ப நம்புறவனா. அப்படி கிடையாது, நீங்க இது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நான் இதுக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்ச போது வந்து நான் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம், சைக்கலாஜிக்கலாக நாம உடைச்சு போயிடாம இருக்கிறதோ இல்லைன்னா எல்லாரையும் ஒன்னா இணைச்சு போகிறதுக்கு வந்து ஒரு பர்சனா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத பத்தி நான் பேசுறேன்னு சொல்லிட்டு. ஸோ பிகாஸ் தட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அதுக்கப்புறம் தான் வந்து இதில் பார்த்தேன் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தபோது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வந்து கிடைச்சது ஒரு 15 நாள் தான். இது ஒத்துக்கிட்டதுலேருந்து நான் வந்து பண்ண ஒரு சின்ன ரிசர்ச். பட் எல்லாமே எனக்கு வந்து என்னுடைய ஒர்க்கோட பொருத்திக்க முடிஞ்சது, என்னுடைய வாழ்க்கையோட பொருத்திக்க முடிஞ்சது. எல்லாருமே ஒரே மாதிரி தான் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிற சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல சம் வேல்யூ ஃபார் யுவர் டைம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ வந்து இங்க நிறைய பெண்கள் இருக்கீங்க. இந்த பெண்கள் இங்க இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எப்படின்னா வந்து நீங்க எல்லாருமே வீட்டுல பொண்டாட்டிக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தெரியாம இருக்கிற மாதிரி அவங்கள பாத்துக்கங்கன்னு சார் சொன்னாரு. பட் அவர் சொன்னது வேற விதம். ஆக்சுவலா அவங்க வைஃப் வந்து இப்போ 90% அவரா மாறிட்டாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. பிகாஸ் முதல்ல தெரியாம இருக்கலாம், ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு நம்மளுடைய என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னா அவங்க நம்மளுக்காக வாழ்ந்துகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு எந்த விதமான தடங்களா இருக்க மாட்டாங்க அப்படின்றது எல்லாருமே ஒத்துக்குவீங்க. அந்த தடங்களா இல்லாம இருந்ததுனாலதான் நீங்க ஆண்கள் வந்து இந்த சீட்ல இங்க இன்னைக்கு உட்கார முடிஞ்சது அப்படின்றத நீங்க ஒத்துக்கிட்டே ஆகணும். இப்போ இங்க இருக்கிற பெண்கள் முக்கியமாக நான் சொல்லணும் பார்த்தோம்னா, பெண்ணுக்கு இந்த சமூகத்துல என்ன வேலை இருக்கு அப்படின்னு பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக ஒரு ட்ரைனிங் சென்டர் தான் நம்மளுக்கு இருக்கிற ஒரு வீடே. என்ன, நல்லா வேலை பண்ண தெரியணும், ஹஸ்பண்டை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்க தெரியணும், புகுந்த வீட்டில் இருக்கிற யாருடைய மனசையும் நோகடிக்காம நம்ம பார்த்துக்கணும். இதுக்கு தானே நமக்கு ட்ரைனிங் சென்டரா நம்மளுடைய அம்மா அப்பாவுடைய வீடு இருக்கு. ஸோ அந்த ட்ரைனிங் சென்டர்லேருந்து இன்னொரு வீட்டுக்கு வர்றோம், அந்த வீட்டில் சர்வீஸ் பண்ணுறோம் நம்ம. அஃப்கோர்ஸ் வி ஆர் ஆக்சுவலி அது நம்மளுடைய பார்ட்னருடைய வீடாக இருந்தாலும் நம்மளுடைய சர்வீஸ், அது எல்லாம் தான் நம்மளுடைய கடமை.
எப்படி அதே மாதிரி வந்து ஆண்களுக்கும் அதே மாதிரி கடமை. அவங்க வெளியே சொல்றது இல்லை. நாம பட்டுனி ஏதாவது பிரச்சனை வந்து அழுதுடுறோம், ஆனா அவங்க அழறதில்லை. ஆனா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அப்படின்றது அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். முதல்ல இருந்தே பிறந்த உடனே கேட்பாங்க போல இருக்கு, என்னடா ஆக போற அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கேட்டு கேட்டே ஒரு ஆண்மகனை வந்து பயங்கர டென்ஷனுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள ஆளாக்குற ஒரு சமூகம் தான் இது. ஆனா இந்த பெண்கள் வந்து இந்த குடும்பம் அப்படின்ற ஒரு பெரிய கடமையையும் பார்த்துக்கிட்டே, நானும் ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரனரா நான் இங்க வந்து உட்கார போறேன்னு உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்காகவும் நாங்க வந்து வேற யாருக்கு கீழேயாவது நாங்க ஒர்க் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா இல்ல, நான் தொழில் பண்ணுவேன், நான் பிசினஸ் பண்ணுவேன், இதுதான் நான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன். என்னுடைய அப்பா எடுத்த இல்லை, எனக்கு வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, எதுக்குடா இந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் எல்லாம் எடுக்கிற, நீ பிசினஸ்ல போனேன்னா நிறைய நஷ்டம் வரும், உனக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னா கூட தைரியமா ஐ வில் டேக் திஸ் ஒன்லி அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு ஒரு சின்ன எங்க சினிமாவில இருந்து தான் இப்போ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டிட்டு பேச முடியும். பிகாஸ் மை லைஃப் இஸ் சினிமா, பட் நத்திங் பட் சினிமா. பிகாஸ் 5 வயசுல இருந்து சினிமாவில் தான் இருந்திருக்கேன் அப்படின்றதுனால. உங்களுக்கு வந்து இந்த செந்தில் கவுண்டமணி அவர்களுடைய ஒரு சின்ன ஜோக் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு லேடி கொண்டு வருவாங்க. செந்தில் என்ன பண்ணுவார், அவ்வளோ அப்பாவியான ஒரு முகம், அவர் பார்த்தாலே நம்மளுக்கு அப்படியே வந்து ரொம்ப பரிதாபமாக இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், அந்த பல்பை உடைச்சிடுவார். பல்பை உடைச்சிட்டா இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த அம்மாவை பார்த்து சொல்லுவார், ஏம்மா உனக்கு பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்னா அந்த அம்மா வந்து ரொம்ப உறுதியாக, ஆமாம் எனக்கு பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணும். இப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க பெண்களும் ஆண்களும் என்ன சொல்லியிருக்கோம்னா, எங்களுக்கு பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணும் அப்படின்னு நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் நீங்க கொடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சாய்ஸ் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அப்படியான ஒரு இடத்துல நீங்க இருக்கும்போது இந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணும் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிற வாழ்க்கை கொடுத்திருக்கிற விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா. எனக்கு வந்து நான் சின்ன வயசுல எனக்கு இது சினிமாவுக்குள்ள என்ன அறியாம இருந்த பருவத்துல எங்க அப்பா கொண்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் நிறுத்திட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நிறுத்தினாலும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்துல நான் திரும்பி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்ச போது பிஸ்னஸ் பண்ணலாமா இதெல்லாம் கூட நான் யோசிச்சேன் சார், ஒரு 2004 வாக்கில். ஆனா வந்து என்னுடைய மை ஹார்ட் வாஸ் இன் சினிமா. அதனால அதுக்காக நான் தேர்ந்தெடுத்து வந்தது திரும்பி சினிமா அப்படின்ற போது நானும் கூட சொன்னேன் பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரு ஆள் தான். இப்போ இங்கே இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, லீடர்ஷிப் அப்படின்றத பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. பட் லீடர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம யாராவது யோசிச்சிருக்கோமா? அவங்களுக்கு இருக்கிற தன்மைகள் என்ன, இருக்க வேண்டிய ஆன் த ஸ்பாட் என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க பார்க்கணும் அப்படின்றது வந்து பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை ஜகிள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியும். உங்களுக்கு வந்து நீங்களே எல்லாத்தையும் எடுத்து பண்ணும்போது அந்த ஜகிளிங்ல வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம், ஏன்னா நான் ஆஸ் அ சிங்கிள் மதர் நான் வீட்டை பார்க்கணும், என் பையனுடைய விஷயங்களை பார்க்கணும், நான் என்னுடைய ப்ரொஃபஷனை பார்க்கணும், என்னை பற்றின விஷயங்களை நான் பார்த்துக்கணும் அப்படின்ற போது ஜக்லிங் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஞாபகம் வந்தது. இப்போ நம்ம அந்த ஒரு கோமாளி சர்க்கஸில் வந்து ஜகிள் பண்ணுவார் இல்லையா, இந்த ஒரு பந்தோட 2 பந்தோட ஆரம்பிப்பார், அதுக்கப்புறம் 3வது பந்து, 4வது பந்து, 5வது பந்து அப்படின்னெல்லாம் போயிடும். ஆனால் வந்து எந்த பந்துமே கீழே விழாமல் அவரால் எப்படி ஜகிள் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் அவங்கள கேட்டீங்கன்னா அவங்க ஒன்று தான் அவங்க சொன்னாங்க, நான் ஒரே ஒரு பாலை தான் என்னுடைய கண் இருக்கு, என் கைக்கு வர பால் கிட்ட தான் என்னுடைய கண் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம எந்த வேலையை எப்போ பண்றோமோ அதுல மட்டுமே நாம கான்சென்ட்ரேட்டடா இருக்கணும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம். ஏன்னா நான் ஷூட்டிங் போயிட்டேன்னா ஃபோன் எடுக்க மாட்டேன். ஃபோனுக்கு வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வரும், ரிஷியை ஃபோன் பண்ணுவான், ஆனால் என்னுடைய அசிஸ்டண்ட்டுடைய நம்பர் கொடுத்துருவேன், எமர்ஜென்சினா மட்டும் எனக்கு கொடு. ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் என்னுடைய வேலை ஆக்டராக நாங்கள் வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். பட் அப்படி பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ
டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, யோசிச்சு பாருங்கள். இப்போ இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து உங்களுடைய எம்ப்ளாயர்ஸ்க்கும் உங்களுடைய ஜென்ஸிக்கு இன்னும் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக அவர் சொன்ன மாதிரி வந்து ரீல்ஸ் வந்து அந்த ரீல்ஸுக்கான கண்டென்ட் கொடுக்கறதே நாங்கள் தான். பட் நாங்கள் சொன்னது வந்து சினிமா ஃபார்மேட்டில் கொடுக்குறோம், அவங்க தான் வந்து சின்னதாக. அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மி ஆகிக்கிட்டு இருக்கிற இந்த ஜெனரேஷன் கிட்ட நாம் எப்படி வந்து இந்த அட்டென்ஷனை வாங்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிற இந்த எதிர்ப்போது இந்த ஜக்லிங் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது இப்போது நமக்குள்ள அது இருக்கா? இப்போ 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபோன் ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னா அது நம்மளால் முடியுதா அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலி சொல்லப்போனால் நிஜமாகவே முடியுதுங்களா உங்களால்? ஏன்னா இது எல்லாமே தான் வந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு தானே இருக்காங்க. கண்ணுக்கு நல்லது கிடையாது, பிரெயினுக்கு நல்லது கிடையாது, நீங்கள் சரியான நேரத்தில் தூங்கலை அப்படின்னா எல்லா அட்வைஸும் வந்து பம்பார்டு பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அது நம்மளால் செய்ய முடியுதா இல்லையா அப்படின்றத பார்க்கும்போது தான் how difficult it is to concentrate on one அப்படின்றது. பட் இதுக்கும் எங்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய ஒரு சினிமா இதுதான். நீங்கள் வந்து நிறைய படங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, ஓடிடியில் வந்து நிறைய படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இதிலெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் நிறைய விதமான சீன்ஸில் நடிக்க வேண்டியிருக்கு. அதில் மிக முக்கியமான சீன்ஸ் என்னவா இருக்குன்னா, ரொம்ப நெருக்கமாக ஒருத்தரோட ஒருத்தர் இருக்கிற ஒரு காதல் சீக்வன்ஸ். அந்த காதல் சீக்வன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து நம்மளுடைய காதல் கதைக்கு திரும்பி போகிற மாதிரி நாங்கள் அந்த உலகத்துக்குள்ள உங்களை கொண்டு போயிடுவோம். அந்த கொண்டு போகிறதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னா, அந்த ஆணும் பெண்ணும் ஒருத்தரோட ஒருத்தர் ரொம்ப தனிமையில செய்யக்கூடிய, பேசக்கூடிய, பரிமாறக்கூடிய கண் பார்வையாக இருக்கட்டும், இதெல்லாமே இருக்கும். பட் இதெல்லாம் வந்து நாங்கள் நடிக்கிறோம் இல்லையா? இது வந்து நாங்கள் நிஜமாக எதையுமே செய்யலை. நாங்கள் நடிக்கும்போது எங்களை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா 150 பேர் கிட்டத்தட்ட இருப்பாங்க. இங்கே ஒரு லைட்மேன் இருப்பார், இங்கே கேமராமேன் வந்து நம்மளுக்கு ஒரு பொசிஷன் கொடுப்பாங்க. இங்கே சினிமாவிலேயே வந்து ஆர்டிஸ்டினுடைய ஒரு வேலையே வந்து எவ்வளோ கடினமானது அப்படின்னா, ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு டயலாக் சொல்லணும் அப்படின்ற போது அந்த டயலாகில் இருக்கிற எமோஷன் மட்டும் கிடையாது, நாங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு டேக்கு கொடுத்துருவோம். அவ்வளோ எமோஷ்னலாக, அவ்வளோ ரைட் ஆன் தி டார்கெட் அப்படின்ற மாதிரி ஒரு கொடுத்ததுக்கப்புறம் கேமரா பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார், ஃபோக்கஸ் புல்லர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவர். அவர் கட் பண்ணிவிட்டு டைரக்டரெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக, நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக கத்துவோம், வெரி குட், வி காட் எ குட் ஷாட் அப்படின்னு. அவர் சொல்ல, சார் ஒன் மோர், சாஃப்ட் ஆயிடுச்சு, ஃபோக்கஸ் இல்லைன்னா அந்த ஷாட்டை யூஸ் பண்ண முடியாது. அப்போ எல்லாரும் அவ்வளோ என்னன்னா எங்களுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. அந்த மார்க்கில் நாங்கள் வந்து நின்று பேசணும். இப்போ நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு எமோஷ்னல் ஷார்ட்டாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப காதல் வயப்பட்டு நம்ம என்ன வேணும்னாலும் பண்ணலாம். பட் அந்த மார்க்குக்கு நம்ம வர்றோமா இல்லையா அப்படின்றதும் நம்ம மைண்டில் அது ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ நம்ம மைண்ட், ஆக்டருடைய மைண்ட் ஒரு ஷாட் கொடுக்கும்போது அந்த நெருக்கமான சீக்வன்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற நெருக்கமான ஒரு ஷாட் நாங்கள் பண்ணும்போது எங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களை நாங்கள் மறக்கணும். எங்களுடைய டைலாக்ஸ் கரெக்டான விதத்தில் அந்த கேரக்டர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத கரெக்டாக நாங்கள் சொல்லணும். கரெக்டாக மார்க்கில் வந்து நிற்கணும் அப்படின்றதும் ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். அப்போது ஃபார் எவ்ரி டே எங்களுடைய கான்சன்ட்ரேஷனுடைய இது என்ன இருக்குன்னா 100% இருந்தால் தான் முடியும். ஸோ அந்த மாதிரியான 100%ஆன கான்சன்ட்ரேஷன் நமக்கு ஒரு விஷயம் மேலே வச்சதுனால மட்டும்தான். என்னை பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் தமிழில் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கேரக்டர்ஸ் அவ்வளோ கிடைக்கல, மலையாளத்தில் கிடைச்ச மாதிரி இல்லை அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் என்னை இன்னும் டைரக்டர்ஸ் ஏன் அவங்களுடைய படங்களில் நடிக்கிறதுக்கு அணுகுறாங்க அப்படின்னா, நான் இன்னும் ரெலவெண்ட்டாக இருக்கேன், ஒரு ஆக்டராக ரெலவெண்ட்டாக இருக்கேன். என்னுடைய ஆக்டிங் வந்து பழைய காலத்து ஆக்டிங் கிடையாது. இன்னைக்கு பார்க்குற ஒரு யதார்த்தமான நடிப்பு. இப்போ இருக்கிற ஒரு டைரக்டர் என்ன அதில் காசு பண்ணால் ஷீ வில் கிவ் மீ த பெஸ்ட் அப்படின்னு, அது நான் உழைச்சி கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். இதுக்கு வந்து ஸ்கூலே கிடையாது. உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ் இருக்குது, இல்லைன்னா மெடிக்கல் ஸ்கூல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நடிப்புக்கு மட்டும் எங்களுடைய இதில் வந்து பிஸ்னஸ் நடிப்பு ஸ்கூல்ஸே இல்லை. நான் கற்றுக்கிட்டு உழைச்சி தினம்
ஐ எம் ஆன் மை டோஸ். அந்த தினம் தினம் ஐ எம் ஆன் மை டோஸ் அப்படின்றதுனால மட்டும்தான் வந்து இன்னைக்கும் ஐ எம் ரெலவெண்ட். ஐ எம் நீடட் பை தி, ஐ எம் வாண்டட் பை தி டைரக்டர்ஸ் அப்படின்றதுனால ஐ எம் நாட் டேக்கிங் மை ஒன் ஜாப் சீரியஸாக எடுத்துக்காம நான் இல்லை அப்படின்றதுனால தான். பிகாஸ் ஐ கேன் ஓன்லி கோட் ஃப்ரம் மை இது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஜக்லிங் த திங்ஸுக்கு நடுவில் ஒன் திங் வி ஹாவ் டு கான்சென்ட்ரேட் அப்படின்றதுக்கு வந்து உங்களுக்கு ஹட்சன் ரிவரில் இறங்கின அந்த இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது சல்லி அப்படின்ற ஒரு படம் கூட வந்து நான் தான் ஆப்ரேட் பண்ணணுமா இதை நீங்கள் போடுறீங்களா? ஸோ சல்லி அப்படின்ற ரிவரில் வந்து அந்த பிளேன் டேக் ஆஃப் ஆச்சு. டேக் ஆஃப் ஆன உடனே பேர்ட்ஸ் வந்து ஹிட் ஆனதுனால அவர் உடனடியாக 2 இன்ஜினும் அவருக்கு போயிடுச்சு. போன உடனே அதை இறக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது அவருக்கு முன்னாடி இருந்தது வந்து ஒரு ஹட்சன் ரிவரில் லேண்ட் பண்ணுறதுக்கு வந்து இவங்களுக்கு எப்போவோ சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. அதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் அவர்கிட்ட ரொம்ப சேஃபாக இறக்குனதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்ட போது அவர் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து என்னுடைய பேசிக்ஸுக்கு போயிட்டேன். அந்த பேசிக்ஸில் 1, 2, 3 இந்த 3 விஷயத்தை மட்டும்தான் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கான டைம் எனக்கு இருந்தது. 30 செகண்ட்ஸ் தான் எனக்கு இருந்தது. அந்த 30 செகண்ட்ஸில் இவர் வந்து பக்கத்தில் கோ பைலட் பேசிக்கிட்டு இருக்காரு, பின்னாடி எல்லாருமே ரொம்ப பயத்தில் அலறிக்கிட்டு இருந்தாங்க. பட் I was only concentrating on saving the lives of 150 people. So I only followed those 2-3 things I was taught in the beginning of my simulation அப்படின்னு சொல்லுவாங்களே. அந்த நேரத்தில் உன்னுடைய விண்டினுடைய இதை பார்த்துட்டு எவ்வளோ நீ கீழே போகணும் அவ்வளோதான் தவிர அவர் என்ன சொன்னாருன்னா, அப்போ எனக்கு வேற எதுவுமே தெரியல. நான் என்ன சொல்லுவேன்னா, நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்திலையுமே அந்த மாதிரியான கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் அப்படின்றத நமக்கு நம்ம ஒரு டிசிப்ளின் வச்சுக்கணும். இஃப் தெர் இஸ் நோ டிசிப்ளின் தெர் இஸ் நோ க்ரோத். ஆக்சுவலி ஏன் டிசிப்ளின் இருக்கணும் அப்படின்னா வந்து நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணேன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 2010. அந்த ப்ரோக்ராமுக்கு நானே பணம் கட்டிட்டு, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் பணம் கட்டிட்டு வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ பணம் கட்டிட்டு நான் அந்த ப்ரோக்ராமுக்கு போனேன். ஸோ நடுவில் வந்து இப்போ ஒரு பிரேக் கொடுத்தாங்க இல்லையா? அந்த பிரேக் கொடுத்த மாதிரி 10 minutes 15 minutes அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாரையும் எங்களையே கேட்டாங்க. நாங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது எத்தனை மணிக்கு வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் சொன்னேன், ஓகே வி ஜஸ்ட் நீட் டீ சாப்பிட்டுட்டு வர்றது தானே, 6:45 6:30க்கு வெளியே போகிறோம், 6:45க்கு நாங்கள் உள்ளே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க. நானும் என்னுடைய அந்த குரூப் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வெளியே போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு 3 minutes லேட் ஆயிடுச்சு. அதாவது 6:48 ஆயிடுச்சு. எல்லாமே டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி இருந்தது. நான் சொன்னேன், இல்லைங்க நான் அந்த டீ கொடுக்கறது லேட் ஆயிடுச்சு. நான் வந்து முன்னாடியே போயிட்டு அங்கே நிறைய க்ரௌட் இருந்ததுனால 3 minutes தானே, ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க, நாங்கள் உள்ளே போயிடுறோம் அப்படின்னு சொன்னபோது அவங்க சொன்னாங்க, இல்லை மேம் நீங்கள் வந்து உள்ளே போக முடியாது, இந்த செஷன் முடிச்சுட்டு அடுத்த செஷனுக்கு நீங்கள் உள்ளே போகலாம், யூ கேனாட் கோ இன்சைட் அப்படின்னா. அது என்னங்க, நான் பணம் கொடுத்தேன், அப்போ என்னையே நீங்க உள்ள வேணான்னு சொல்றீங்களா? அப்போ உள்ள யாருக்குங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு? பணம் கொடுத்தவங்களுக்கு தானே எனக்கு வந்து மணி வேல்யூ கிடைக்கணும் இல்லையா அப்படின்னு நான் ரொம்ப கோவப்பட்டேன். பட் நோவே திறக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செஷன் உள்ளே போன போது நான் அந்த ஸ்பீக்கரை கேட்டேன், ஏன் எங்களை உள்ள நீங்கள் அனுமதிக்கலை? யூ ஆர் சப்போஸ் டு லெட் அஸ் இன் இல்லையா? அந்த செஷன் எங்களுக்கு திரும்பி கிடைக்காது இல்லைன்னா. மேம் நீங்கள் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? 15 minutes போதும், 6:45க்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையானா? ஆமாம் நான் சொன்னேன், ஆனால் வெளியே வந்து அதெல்லாம் இருக்கட்டும் மேம், அப்படி சொன்னது நானா நீங்களா அப்படின்னா, நான் தான் சொன்னேன்னா நீங்கள் கொடுத்த வார்த்தையை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியறதுக்காக. நீங்க கொடுத்த வார்த்தையை நீங்க காப்பாத்தலைன்னா உங்களுடைய வார்த்தையை வேற யாராவது காப்பாத்துவாங்களா அப்படின்றது உங்களுக்கு புரியறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸே அப்படின்னு சொன்னாரு. அப்போ
நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே நமக்கு இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே திங்ஸ் டு டூ அப்படின்னு எழுதிக்கிறோம். நமக்கு ஒரு விஷயத்தை நமக்கே சொல்லிக்கிறோம் இல்லையா, நான் இதை செய்வேன், நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு. அது யாருக்கு கொடுக்குறோம் அந்த வார்த்தையை? நமக்கு தான் அந்த வார்த்தையை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாம கொடுத்த வார்த்தையை நாமளே மதிக்கலைன்னா அடுத்தவங்க எப்படி மதிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் அன்னியிலிருந்து இன்னை வரைக்கும் மற்றவங்க லேட்டாக வர்றாங்களோ முன்னாடி வராங்களோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இதில் இன்னொன்று சொன்னார் மேம், என்ன நீங்களே வந்து ஒரு ஆக்சுவலாக இது எல்லாத்துக்குமே பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பிஸ்னஸ் நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு போகும்போது ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று இருக்குது. அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு 10 நிமிஷம் லேட்டாக போனீங்க அப்படின்னா முதல்ல என்ன சொல்லி அந்த கான்வர்சேஷனை ஆரம்பிப்பீங்க? சாரி, ஐ வாஸ் லேட் 10 minutes. பட் ஜஸ்ட் இமேஜின், எந்த இடத்துல இருந்து நீங்கள் உங்களுடைய அந்த பிஸ்னஸ் கான்வர்சேஷனை ஆரம்பிக்கிறதுக்கு எந்த மனநிலையில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா, ஐ எம் சாரி ஐ கேம் லேட். ஜஸ்ட் இமேஜின், ஆன் டைமுக்கு அவங்களுக்கு முன்னாடி போயிட்டோ இல்லை ஆன் டைமில் போன போது ஹாப்பியாக நம்ம என்ன சொல்ல வந்திருக்கோம், என்ன கடத்தணும்னு நினைக்கிறோமோ அது அந்த மனநிலையில் கான்ஃபிடெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு மனநிலை இருக்குது. ஸோ நம்ம கான்ஃபிடென்ட்டான விதத்தில் ஒரு விஷயத்தை அணுகணும் அப்படின்னா நம்ம ஆன் டைம் இருக்கணும் அப்படின்றது. அதனால தான் வந்து இப்போது ஜப்பான் போயிருந்தேன் ரொம்ப ரீசெண்டாக. அங்கே போன போது என்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஆனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி 2 minutes லேட்டாக வருவேன் சாரி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஜாப்பனீஸ் இப்போ சைனாவை பற்றி சொன்னாங்க. எந்த ஊருக்கு நீங்கள் போங்க, நீங்கள் எத்தனையோ பிஸ்னஸ் மேக்னெட்ஸை வந்து நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெளியூருக்கு போகும்போதோ இல்லை இங்கே வந்த போதும் அவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க. பிகாஸ் ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட் ஹூ மெட் அ ஜாப்பனீஸ் பர்சன் ஹூ டிட் நாட் வெயிட். ஆக்சுவலாக அவர் தான் வந்து அவங்களுடைய பிஸ்னஸ்க்காக வந்திருந்தார். ஆனால் 5 நிமிஷம் இவர் லேட்டாக போனதுனால he did not wait, he went. He said we will fix another appointment. ஸோ ஃபஸ்ட் வந்து என்னுடைய டைமை நீ வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறியா அதுதான் பார்ப்பாங்க. அந்த டைமை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிக்குது நம்மளுடைய கமிட்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது. இந்த இடத்துல தான் வந்து க்ளோஸ் த டோர்ஸ் ஹூ டு நாட் என்டர் ஆன் டைம் மாதிரி we have to be with the எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ நோ ஹவு ஈஸி ஃபார் தட் அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் ஒரு முறை நம்ம பண்ணோம்னா 2வது முறை அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு லைஃப் ஸ்கில்லை கற்றுக் கொடுத்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து அண்ட் அஃப்கோர்ஸ் இது நெக்ஸ்ட் ரவுண்ட் லீடர்ஸை பற்றி பேசிட்டாங்க. நான் அதை பற்றி பேசணும்னு நினச்சேன். பட் நெக்ஸ்ட் ரவுண்ட் லீடர்ஸை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க லீடர்ஸாக வர்றதுக்கோ இல்லை அடுத்த ரவுண்டு எடுக்கிறதுக்கோ அவங்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னு நமக்கு சில சிக்னல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி தான் வந்து தோனி முதல்ல he became a captain in 2007 இல்லையா? ராகுல் டிராவிட் போனதுக்கப்புறம் யார் இருந்தாங்க ரன்னிங்கில்? சேவாக் இருந்தார், யுவராஜ் இருந்தார். பட் this one was a wicket keeper and wicket keeper-ஆக இருக்கும்போதே அவர் வந்து தன்னுடைய டீம் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக இவர் கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த சஜஷன்ஸ், அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாமே இந்த டீமுக்கு அவ்வளோ நல்லா இருந்ததை கவனித்து they picked him up. But that was a beautiful promotion. அதுக்கப்புறம் இருந்ததெல்லாம் வந்து நமக்கு அவ்வளோ பெரிய இதுவாக நடந்திருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம். ஸ்ட்ரெஸ் வந்து ஜாப்ல எதனால் வருதுன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தராவது பேசுங்க. ஷவுக்கத் ஏதோ ப்ராக்டிஸ் பண்ண வச்சிருக்காருல்ல உங்க. நினைச்சது நினைச்ச மாதிரி நடக்கலைன்னா அப்புறம் சார் டைம் பத்தலையோ? ஐயோ, அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போனோம்னா எனக்கு தெரியாது, சார் தான் அதுக்கு சொல்லணும். அந்த மாதிரி கிளைண்ட்டே வேண்டாம். கரெக்டா சார்? சூப்பரா சார், நான் கற்றுக்கிட்டேன் பாருங்க. 5 நிமிஷத்துல நான் கற்றுக்கிட்டேன். பணம் கொடுக்காதவங்க உன் கஸ்டமரே இல்லை, பணம் கொடுக்குறவங்க உன் கஸ்டமர். பிஸ்னஸ் மந்த்ரா.
ஸோ பேசிக்லி என்னன்னா வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு வர்றது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அந்த 4 குவாட்ரண்ட் எல்லாம் தெரியும். அர்ஜென்ட் எது, இம்பார்ட்டண்ட் எது, இம்பார்ட்டண்ட் இல்லாத நேரத்தில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் வந்து அர்ஜென்ட் அப்படின்ற இடத்துக்கு போகாமல் இருக்கணும், அதெல்லாமே தெரியும். பட் அதில் வந்து நம்ம இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் ஒரு 15 நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது தான் வந்து இங்கே நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டைம் நம்மக்கிட்ட இருக்கும்போது அந்த டைம் ஒரு நாளில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கிறது பண்ணுறோம், அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது பண்ணுறோம் இல்லையா? அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது என்ன பண்ணிடுறோம், அப்புறம் நாளைக்கு டைம் இருக்குது அப்படின்னு ஒத்தி வச்சுட்றோம். பட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 hours கொடுத்துட்டோம்னா we are the winners அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கே எழுதியிருக்காங்க. அந்த புக்கே வந்து வேர்ல்டு ஃபேமஸான ஒரு 7 habits of the successful அப்படின்னு. வாங்க சார். எங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பே கிடையாது. எங்களுக்கு வந்து ஆக்ஷன் சொன்ன உடனே கரெக்டான ஒரு டயலாக் நாங்கள் சொல்லி சரியாக நடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த முறை நாங்கள் அந்த படத்தில் இருக்க மாட்டோம், அடுத்த முறை அந்த டைரக்டருடைய படத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம். அப்போது எங்களுக்கு என்னென்னா ப்ராஜெக்ட் வைஸ் தான். அந்த ப்ராஜெக்டில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது, நம்ம ஆர் வி ரேசிங் அப் டு தேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் கோயிங் பியாண்ட் இருந்தால் மட்டும்தான். பயங்கர காம்படிஷன் இருக்கிற ஒர்க் தான் எங்களுடைய ஒர்க். ஸோ டயலாக்ஸ் எங்களுக்கு ஒரு 4 பேஜ் கொடுத்தாங்கன்னா அங்கே போய் கற்றுக்குறோம் அப்படின்னு உட்கார்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், தட்ஸ் இட், அது முடியவே முடியாது. அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணமாக நான் பார்த்த வரைக்கும் வியந்த ஒரு மனிதரை பார்த்தேன்னா ராஜமௌலி. பாகுபலி அப்படின்ற ஒரு படம், அந்த படத்தில் வந்து எங்களுடைய போர்ஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு நீர்வீழ்ச்சி, அதாவது நயாகரா ஃபால்ஸ் மாதிரி ஒரு நீர்வீழ்ச்சி அவர் வந்து என்விசார்ஜ் பண்ணி வச்சுருந்தாரு. அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நாங்கள் டெய்லி காலையில் 5 மணிக்கு போகணும் அப்படின்னா 1.5 கிலோமீட்டர் வந்து மெயின் ரோட்லேருந்து நாங்கள் நடக்கணும். இப்போது நாங்கள் நடக்கிறது வேறு, ஆனால் அங்கே இருக்கிற லைட் மென் அண்ட் ஆல் தி யூனிட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஜிப்பு அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். ஒரு ஷாட் இப்படி எடுக்கணும்னா அதுக்கான எக்யூப்மெண்ட் எல்லாமே இருக்கணும் அவருக்கு. அந்த ஜிப்பாக இருக்கட்டும், அதனுடைய மிகப்பெரிய லைட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களுக்கு வேணும். இப்போ எங்களுடைய ஷூட்டிங்ஸில் வந்து லைட்மேன் என்ன வேலை அப்படின்னா, யூனிட் வண்டியிலிருந்து லைட்டு, இந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் செட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவங்க தான் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். கேமராமேன் சொல்கிற இடத்துல அதை வைக்கணும், மேலே தூக்குங்கன்னா தூக்கணும். அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் தான் வந்து அவங்களுடைய லைட்மேனுடைய வேலை. அப்போது இந்த ஜிப் வந்து இந்த 1.5 கிலோமீட்டர் தூக்கிட்டு வர்றது அப்படின்றது இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவருடைய டீம் என்ன பண்ணாங்கன்னா, ராஜமௌலி சாருடைய டீம் தான் அந்த பாகுபலியினுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து அவங்க உட்கார்ந்து பேசினாங்க. இங்கிருந்து நம்ம இவ்வளோ 1.5 கிலோமீட்டர் இந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் லைட்மேன் தூக்கிட்டு வந்தாங்கன்னா, அங்கேயும் வந்து அவங்க லைட்டை தூக்கி வைக்கிற போது அவங்களுடைய எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்ச போது அவங்க என்ன பண்ணாங்க, லோக்கல்ஸ் ஒரு 10 பேரை அவங்க என்கேஜ் பண்ணாங்க. என்கேஜ் பண்ணி அவங்களுடைய வேலை ஒன்றுமே இல்லை, காலையில் எல்லா எக்யூப்மெண்ட்டும் கீழே கொண்டு வரணும், நல்ல சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டுட்டு திரும்பி சாயந்தரமான எடுத்துகிட்டு போடுவாங்க. லைட்மேன் வந்து எங்களை மாதிரி தான், அவங்களும் எங்கிற மாதிரி நடந்து வந்துட்டு அந்த இடத்துல நடக்குது இல்லைங்களா, அப்போ மட்டும்தான் அந்த எக்யூப்மெண்ட்டை எங்கே கொண்டு போய் வைக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி அசெம்பிள் பண்ணணும் அப்படின்றத பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே அவங்க பண்ற வேலையை முழு எனர்ஜியோட லைட்மேன் பண்ண முடியும். அப்போ என்ன ஆச்சு, ஒருவேளை அந்த லைட்மேன் மேலேருந்து தூக்கிட்டு வரும்போது அவ்வளோ எனர்ஜி எல்லாமே இல்லாமல் இருந்தாங்கன்னா, டயர்டாக இருந்தாங்கன்னா, அவங்க கொஞ்சம் லேட் பண்ணாங்கன்னா எத்தனையோ லட்சம் வந்து செலவு பண்ண வேண்டி இருக்கும். இன்னொரு நாள் ஷூட் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க, பிளான் பண்ண போது ஒரு 10 பேருக்கு few thousand rupees எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி 10 பேருக்கு வேலையும் கொடுத்தாங்க,
பணமும் செலவு பண்ணிட்டு அந்த ஒரு அதுதான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் பிஸ்னஸ், அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் ஒர்க், எவ்ரி பிஸ்னஸ் இஸ் வெரி யூனிக். ஐ ஃபீல் ஒரு சார் சொன்ன மாதிரி வந்து எனக்கு வந்து பிரிண்டிங் பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லி அப்படிதானே இருக்க முடியும். அவருக்கு சினிமா பற்றி வந்து பேச சொன்னால் பேச முடியாது இல்லையா? அதே மாதிரி அவருடையதை பற்றி நான் பேச சொன்னேன். பட் he understood what was the best for his. I am sure அதுதான் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்களுடைய இதில் கூட you understand who does what best in all the circumstances அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நான் வந்து அங்கே கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி வந்து ஒரு நீர்வீழ்ச்சி நான் நயகரா மாதிரி வச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அந்த பெரிய நீர்வீழ்ச்சி மேலேருந்து வர்ற மாதிரி இருக்கணும். அப்போ அது வரைக்கும் வந்து நான் நினச்சேன் எப்படி இதை பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய சிஜி ஒர்க்கு இருந்தாலும் கூட என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நமக்கு வந்து இந்த வயல்வெளியில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த ஸ்ப்ரேயை கொண்டு வந்து அந்த நீர்வீழ்ச்சி தூரத்தில் இருந்தாலும் ஒரு மாதிரி ஸ்ப்ரே மாதிரி வரும் நம்ம முகத்துக்கு மேலே. அதை கொண்டு வந்தாங்க, அந்த எக்யூப்மெண்ட் அங்கே கொண்டு வந்து அங்கிருந்து அந்த ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் நாங்கள் இருக்கிற போது அதை அப்போ வந்து சிஜி கட் பண்ணாங்க. சிஜியில் ஆக்சுவலி தே குட் ஹவ் கிரியேட்டட், பட் வாட் தே டிட், நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற ஒரு கருவியை கொண்டு வந்து அங்கே வச்சதுனால சிஜிக்கு ஆகிற நிறைய செலவை கட் பண்ணாங்க. So that makes your brain work along with the director and producer to cut your budget. அது வந்து நான் வேறு எங்கேயுமே பார்க்கல. அதே மாதிரி ஒரு திடீர்னு ராஜமௌழி சார் வந்து ஒரு ஃப்ரேம் வச்சிருவார். அந்த ஃப்ரேமில் எனக்கு வந்து இங்கே ஒரு மரம் வேணும் அப்படின்னுவார். என்னடா இது, இவர் இப்படி மரம் வேணும்னு கேட்குறாரு அப்படின்னு எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு நாங்கள் நினச்சா, திடீர்னு ஒரு மரம் வரும், சாபு சிடில் கொண்டு வந்து வைப்பார். அப்புறம் நான் சாபு சிடில் கிட்ட போய் கேட்டேன், என்ன சாபு சிடில், வாட் கைண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் யூ வென்ட்னா, ராஜமௌழி வந்து எனக்கு கரெக்டாக சொல்லிட்டாரு. என்னுடைய ஃப்ரேம் வச்சதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் நின்னதுக்கப்புறம் அந்த லைட்டு அந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் தான் நான் டிசைட் பண்ணுவேன். சில நேரத்தில் எனக்கு இங்கே எக்ஸ்ட்ரா நீர்வீழ்ச்சி வரணும், எக்ஸ்ட்ரா ஒரு மரம் வைக்கணும், எக்ஸ்ட்ரா புல் வேணும் அப்படின்னா இந்த மரங்கள் எல்லாமே ஒரு சில மரங்களை வந்து அந்த வேரோடு எடுத்துட்டு வந்து ரெடியாக வச்சுருந்துருக்காங்க. இந்த ராட்சத டியூப்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம மழை பெஞ்சிருச்சுன்னா அங்கிருந்து தண்ணியை இழுத்து வெளியே பம்ப் பண்ணுறதுக்காக ராட்சத பைப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பைப்ஸை கொண்டு வந்தாங்க. அந்த பைப்ஸை வந்து இந்த கல்லுக்கு பின்னாடி வச்சுட்டு அதுவே ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி. ஸோ இன் 10 minutes he had what he got because he spent time on preparation. So that is what is very important. What you want, how you want, and what you have to do before delivery. அந்த டெலிவரி நேரத்தில் போய் தத்தா பித்தானே நின்றுகிட்டு இருக்கிற நிறைய டைரக்டர்ஸையும் நான் பார்த்துருக்கேன். பட் what made him go beyond certain directors was this kind of preparation. So அது வந்து பண்ணிட்டோம்னா ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ ப்ரிப்பரேஷன் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங். எல்லாரும் டேலண்ட் அப்படின்னுவாங்க. டேலண்ட் இஸ் நத்திங் பட் டிசிப்ளின் டிஸ்கைஸ்ட். டிசிப்ளினோட நீங்கள் எதையாவது அணுகுனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு, உங்களுடைய ஒர்க்கை புரிஞ்சுக்கிறதுக்கு, உங்களை ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எல்லாரையும் புரிஞ்சுக்கிறதுக்கு டிசிப்ளினோட நம்ம அணுகணும். நான் வந்து அதுதான் வந்து டேலண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து இதை நம்ம வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ உங்களில் வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்டாங்க அப்படின்னு ஒரு 3 பேரையாவது நீங்கள் ஞாபகப்படுத்திக்கங்க. நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டாம், ஏன்னா நீங்கள் சொல்ல ஆரம்பித்தா அதுக்கு டைமே பத்தாது. ஒரு 3 பேர் இருப்பாங்க கண்டிப்பாக, இல்லை அம்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ரெண்டோ, இல்லைன்னா அப்பாவோ, பிரதரோ, மாமாவோ, இல்லைன்னா யாரோ குழந்தையோ, ஒய்ஃபோ, ஹஸ்பண்டோ. இந்த 3 பேர் மனசில் லிஸ்ட் பண்ணிக்கிட்டீங்களா?
மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன சொன்னீங்க? ரைட் ஹேண்ட் எக்ஸ்டெண்டா? வாட் இஸ் தட்? டெல் மீ. ரைட் எக்ஸ்டெண்ட். ரைட் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ரைட். ஓ, நான் ஏன் ரைட்டுன்னு சொல்லிட்டேன்னா, ஓ சரி, அது எனக்கு தெரியல. எல்லாரும் திங்க் பண்ணிட்டீங்களா சார்? நிறைய பேர் திங்க் பண்ணல போல இருக்கு. என்னதான் சொல்றாங்க இவங்கன்னு பார்க்கலான்னு பார்க்குறீங்களா? காது கொடுத்து கேட்குற 3 பேர் கூட இல்லையா? இருக்காங்களா சார்? இருக்காங்களா? அவங்க எல்லாரையும் நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்கன்னா யாராக உங்களுக்கு இருக்காங்கன்னு பார்த்துக்கங்களேன். உங்களை காது கொடுத்து கேட்டவங்கள எய்தர் அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருப்பாங்க, இல்லை பிடிச்சவங்களா இருக்காங்களா அந்த 3 பேரும், இல்லை நீங்கள் நேசிக்கிறவங்களா இருப்பாங்க. இருக்கிறாங்களா? இல்லைன்னா நீங்கள் ரொம்ப மரியாதை கொடுக்குறவங்களா இருப்பாங்க. கரெக்ட்? இந்த 3 பேர், இந்த 3 கேட்டகரியில் தானே அந்த 3 பேரும் பொருந்துறாங்க. அப்போ காது கொடுத்து கேட்குறவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்குது, நம்ம ரொம்ப நேசிக்கிறோம், நம்ம ரொம்ப மரியாதை கொடுக்குறோம். கரெக்டா? இப்போ ஒரு ஸ்கூலில் சொன்னாங்க, சார் சொன்ன மாதிரி வந்து நம்ம டீச்சர்ஸே இருக்காங்க. நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா நம்மளை ஷட்டப் பண்ணுறாரு ஒரு விதமான டீச்சர். இன்னொரு டீச்சர் வந்து நம்ம கேள்வியை கேட்க தெரியல. ஆக்சுவலாக நமக்கு அந்த கேள்வி கேட்க தெரியாமல் சார் வந்து இப்போ கேள்வி கேட்க வச்சார் பார்த்தீங்களா? டைம் ஆகிடுது, முன்னாடி வந்துருங்க, உங்கள் கேள்வி என்ன, அது இல்லை இது இல்லைன்னு கேள்வி கேட்க வைக்கிறது மிகப்பெரிய ஒரு திறமை. அது வந்து டீச்சர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கேள்வி கேட்க வைக்கிற, சரியான கேள்வி கேட்க வச்சு அதுக்கு ஒரு சரியான பதில் சொல்கிற டீச்சர் தான் வந்து நமக்கு இது வரைக்கும் ஃபேவரட் டீச்சராக இருக்காங்க. நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் டீச்சர் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள இந்த குவாலிட்டி இருந்திருக்கும். நம்ம கேள்வி கேட்ட போது நம்மளை ஷட் டவுன் பண்ணாமல் இருந்திருக்காங்க. நம்ம கம்யூனிகேஷன் அப்படின்றது டாக்கிங்கில் இல்லை, ஹியரிங்கில் தான், லிஸ்னிங்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த ஒரு மந்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எப்படியான லிஸ்னிங் அப்படின்றதுல தான் இருக்குது. நமக்கு காது கொடுத்து கேட்டவங்களை தான் நமக்கு பிடிக்குதுன்னா, நம்மளுடைய எம்ப்ளாயீஸ்க்கும் கூட நம்மளை பிடிக்கணும்னா நம்ம சரியாக காது கொடுத்து கேட்கணும் அப்படின்றது. அந்த காது கொடுத்து கேட்டதை அப்படியே விட்டுறது கிடையாது. லைக் தெர் இஸ் அ ஸ்மால், வெரி வெரி ஸ்மால், நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காலேஜ் இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு மேம் சொன்ன ஒரு எக்ஸசைஸ், அது தமாஷா உங்களுக்கு நான் பண்ணுறேன். நம்ம பண்ணுவோமா அந்த எக்ஸசைஸ்? ஸோ நான் செய்கிற மாதிரியே நீங்கள் வந்து செய்யணும். எக்ஸ்டெண்ட் யுவர் ஹேண்ட், ரைட் ஆர் லெஃப்ட், தட்ஸ் ஓகே. அது ஏதோ ஒரு ஹேண்ட் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, நான் சொன்ன மாதிரியே நீங்கள் செய்யணும். என்ன? ஓகே, எக்ஸ்டெண்ட் யுவர் ரைட் ஹேண்ட் and then take it like this and டாட்டா சொல்லுங்க. நான் வெளியே போகிறது கிடையாது. ரைட் ஹேண்டு டாட்டா சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த 2 விரலையும் இப்படி எடுத்துக்கோங்க, அது அப்படியே மேலே கொண்டு போங்க. ரைட் ஹேண்டு மேலே கொண்டு போயிட்டு ரொம்ப மெல்ல 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 உங்களுடைய தாடி கிட்ட அந்த 0 வர்ற மாதிரி பாருங்க. ரொம்ப மெல்ல மெல்ல மெல்ல. எங்கே வச்சிருக்கீங்க? கன்னத்தில் தானே வச்சிருக்கீங்க. நான் என்ன சொன்னேன்? தாடியில் சொன்னேன். ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ். பேசுகிறோம், ஆனால் நான் காமிச்சது என்னமோ இது ஆக்ஷனை பார்த்து தான். அதுதான் குழந்தைகிட்ட நீங்கள் வந்து சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு பேரண்டிங்கில் முதல்ல நீ வந்து ஃபோனை நோண்டாதடா அப்படின்னு சொல்கிறா. நம்ம உட்காந்து நோண்டிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போது அவன் மனசில் நினச்சிக்குவான், ஏம்மா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற ஜென்சி வந்து அப்படிலாம் கிடையாது. அப்போ நீ கீழே வை, நான் கீழே வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். தைரியமான ஜென்ரேஷனை நம்ம வளர்த்துருக்கோம் அப்படின்றது நம்ம கர்வப்படணும். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லாமல் தான் இருந்திருக்கு. ஸோ கம்யூனிகேஷன் இஸ் அபவுட் லிசனிங்.
இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் வேர்ட்ஸ், இட்ஸ் அபவுட் ஆக்ஷன். லிஸ்னிங்க்கு அப்புறம் என்ன நடக்குது, அவங்க சொல்லி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம ஏற்றுக்கிறோமோ இல்லையோ, பட் அதுக்கு சரியான சார் வந்து எல்லாரையும் கரெக்டான கேள்வியை கேட்க வச்சார் பார்த்தீங்களா. தட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலாக நானே என்ன நினச்சேன், எவ்வளோ கேள்வி வேணால் கேட்டுருங்க, பிகாஸ் உங்களுக்கு வேல்யூ அங்கிருந்து தான் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயத்த பேசிட்டு நானும் கோபி சார் பேசுகிறத வந்து கேட்கறதுக்காக ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். செட்பேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி நம்ம வெளியே வர்றது. எல்லாரும் சொல்லிடுறோம், சார் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாரு. 16 லட்சம் எனக்கு இருந்தது கடன், ஆனால் அந்த கடனுக்கு அப்புறம் வந்து நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இட் வாஸ் நாட் ஸோ ஈஸி. இட் வாஸ் வெரி 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 டிஃபிகல்ட். பிகாஸ் நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கிறோம், அந்த அடி வந்து நம்மளை அப்படியே பின்னுக்கு தள்ளுது அப்படின்ற போது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி யோசிக்கிறோம். இதுக்கு தான் ரோஜர் ஃபெடரர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அவர் வந்து சிங்கிளாக விளையாடின கேம்ஸ் வந்து 1526 கேம்ஸ். அதில் அவர் ஜெயிச்சிருக்கிறது வந்து 80% வந்து அவர் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா, நீங்கள் நினைக்கலாம் 80% நான் ஜெயிச்சிருக்கேன், பட் நான் ஜெயிச்ச பாயிண்ட்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் வந்து கேள்விப்பட்டீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். நான் ஜெயிச்ச பாயிண்ட்ஸ் வந்து 54% தான் அப்படின்னு சொல்கிறாரு. 80% ஜெயிச்ச ஒரு ரோஜர் ஃபெடரர் 54% ஆஃப் ஷாட்ஸை மட்டும்தான் வந்து அவர் he could win. That means he was saying on an average every second point he was losing. But what he said was, when I lost a point, I did not look at that point. I was broken. I cried inside, but I did not have the comfort to go and cry there. I faced the next point like I was facing the first point. ஸோ எப்போவுமே வந்து நம்ம தோற்று போன பாயிண்ட்டை எவ்வளோ சீக்கிரம் நம்ம மறக்கிறோம், முன்னாடி இருக்கிற பாயிண்ட்டை எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக, எவ்வளோ முழு திறமையோட, எவ்வளோ நிதானமாக அணுகிறோம் அப்படின்றது. He says patience is very 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 important. அந்த பேஷன்ஸ் வர்றதுக்கு கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ் தேவைப்பட்டது எனக்கு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நான் ஆடுறேன்னு. கிடையவே கிடையாது. நாங்கள் எஃபர்ட்லெஸ்ஸாக எங்களை பார்த்து சொல்லுவாங்கல்ல, யதார்த்தமாக நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. யதார்த்தமும் நடிப்பும் வந்து எவ்வளோ முரண்பட்ட ஒரு விஷயம். நடிப்பு பொய். நாங்கள் பொய் தான் சொல்லிட்டு இருக்கோம். இவ்வளோ காலமாக இவ்வளோ வருஷமாக பொய் சொல்லி உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். நடிப்புக்கு இன்னொரு மாறு பேர் வந்து பொய். பட் அந்த பொய்யை எவ்வளோ உண்மையாக சொல்கிறோம் பார்த்தீங்களா. நீங்கள் நம்பிடுறீங்க. இப்போ கூட ஏதாவது ஒரு படத்தை பார்த்து நீங்கள் அழுதீங்கன்னா, இப்போ கூட நான் வந்து பாசமலர் பார்த்தேன்னு அழுவேன். எனக்கு நல்லா தெரியும் அது நடிப்புன்னு தெரியும், ஆனால் நான் அழுவேன். நீங்களும் கூட அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். பட் அந்த இடத்துக்கு, அந்த உலகத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு நாங்கள் என்னுடைய லைஃபே தான் நான் சொல்லுவேன். இங்கே வர்றதுக்கு நான் 50 வருஷம் நான் வந்து இந்த இடத்துல நடிகையாக நிற்கிறதுக்கு 50 வருஷம் நான் உழைச்சிருக்கேன். அந்த 50 வருஷத்தினுடைய உழைப்பு எப்படி இருந்ததுன்னா வெளியே யாருக்குமே தெரியாது. அதுதான் வந்து ரோஜர் சொல்கிறாரு. நான் எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா. எனக்கும் நிறைய செட்பேக்ஸ் இருந்திருக்கு. ஆனால் அந்த செட்பேக்ஸ் எல்லாம் நடக்கும்போது உட்கார்ந்து அழுதுருங்க. அப்படியே யூ க்ரை, யூ ஷவுட், யூ ஃபினிஷ் இட் ஆஃப் அண்ட் கம் பேக் அகெயின் வித் ஐ வாண்ட் டு. அவர்கிட்ட கேட்டாங்க இல்லையா, எப்படி சார் திரும்பி அதை போகிறீங்க அப்படின்னா, எப்படி ஒரு முறை நமக்கு திரும்பி பசிக்குதில்ல, உடம்பு தான் நமக்கு அது செழிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி செழிச்சு விட்டுருங்க. புதுசாக சாப்பாடு வேணும், புதுசாக ஒரு சுவாசத்தை நிறுத்தினோம்னா, நான் ஒரு செகண்ட் முன்னாடி காற்று உள்ளே இழுத்துட்டேன், இது போதும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வாழவே முடியாது. தெர் இஸ் நோ லைஃப்.
So that is what is more important, to take every second as a new beautiful. நமக்கு வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப் கிடைச்சிருக்கு. இந்த லைஃப்ல நமக்கு நாம என்னவா இருக்கோம், மற்றவங்களுக்கு நாம என்னவா இருக்கோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். நம்ம ராக்கெட் விடுறோம், எல்லாம் பண்றோம், போர்ல ஜெயிக்கிறோம் அப்படின்னு மார் தட்டிக்கிட்டு இருக்கோம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்கும் மேல எவ்வளோ பெரிய கோடிகள் சம்பாதிச்சாலும் கூட இன்னைக்கு கூட நம்ம குடும்பத்தோட கீழே உட்கார்ந்து சாப்பிட்ற அந்த நிமிஷம் தான் நமக்கு சந்தோஷம் கொடுக்குது. இல்லை அப்படி சாப்பிட வைக்கிறோம் இல்லையா, ஒரு சில பேர் வந்து எத்தனையோ குடும்பங்கள் வந்து சொல்லும்போது அது தவிர நமக்கு வந்து பெரிய பெரிய எய்ம் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணலை. இதுக்கு நடுவில் நம்ம வந்து ஜெயிச்சிடுறோம், இதுக்கு நடுவில் வந்து கோடி 100 கோடி 500 கோடி எல்லாம் பண்ணுறோம். பட் எவ்ரிதிங் கம்ஸ் டவுன் டு ஜஸ்ட் தட் ஒன், ஒரே ஒரு சோறு கவலம் மட்டும்தான் நம்ம வாய்க்குள்ளே போகும் அப்படின்றது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஷவுகத் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் வாட் எவர் ஐ வாண்டட் டு. I hope